ஸோ இந்த கொமேனி வந்ததிலிருந்து இன்னைக்கு இந்த போர் ஆரம்பிச்ச வரைக்கும் என்ன நடந்ததுங்கிறத சொல்ல முடியுமா? ஏன் இது ஒரு போரா ஆகுச்சு அப்படிங்கிறது? ஓகே. கொமேனி வந்து 1979ல வந்து இஸ்லாமிக் குடியரச வந்து நிறுவுறாரு. கொமேனி வந்து எப்படின்னா, அவங்க வந்து இஸ்லாமியர்கள் அதிகமா இது பண்ற என்ன சொல்றது? அவங்களுடைய கொள்கைகள வந்து ரொம்ப தீவிரமா கடைபிடிக்கிற ஒரு ஆளு. அவருடைய ஈரானுடைய சட்டத்தையுமே வந்து அவங்களுடைய அரசியல் அமைப்பையே வந்து இந்த இஸ்லாமிய கொள்கைகளின் அடிப்படையில தான் அவர் வந்து வகுக்கிறார். அது வெலாயத் ஏ ஃபதீக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இஸ்லாமிய கொள்கையின்படி தான் ஒரு நாட்டுடைய தலைவர் இருக்கணும். அவர் வந்து இஸ்லாமிய மத குருவா இருக்கணும்னு சொல்லிட்டு ஈரானுடைய அரசியலமைப்பை வந்து மாத்துறாரு. அதாவது சுப்ரீம் லீடர்ன்னு சொல்றாங்க. உச்ச தலைவர்ன்னு சொல்லிட்டு. அவருக்கு கீழ தான் எல்லாமே. அதாவது சுப்ரீம் தலைவர் லீடர் கீழ தான் ஈரானோட அரசியலமைப்பு, அவங்களுடைய பிரதமர்கள், அதிபர்கள் எல்லாமே அவர் கீழ தான் வரும். ஸோ அத வந்து கட்டமைக்கிறாரு. ஸோ 1979ல இது வருது. ஈரானுடைய அப்போ புரட்சியில வந்து ஈரானுடைய மிலிட்டரி இதெல்லாமே கொஞ்சம் வந்து இதுவா இருக்கு. ஏன்னா அமெரிக்கா உள்ள வந்து இது பண்ணனால எல்லாமே வந்து சிதறி கிடந்துச்சு 1979ல. ஸோ இந்த டைம வந்து 1980ல வந்து ஈராக் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணாரு. அப்போ வந்து சதாம் ஹுசைன் வந்து ஈராக்குடைய அதிபரா இருந்தாரு. பிரதான ரீசன் என்னன்னா எண்ணெய் தான். ஸோ அந்த குஜஸ்தான் வந்து ஈராக் எல்லையில இருக்கு. ஸோ அது வந்து அத வந்து அபகரிக்க தான் வந்து பிரதான காரணமா வந்து சதாம் ஹுசைன் வந்து ஈரான் மேல வந்து போர் தொடுக்கிறார். இது வந்து 1980ல. ஸோ இந்த போர் வந்து கிட்டத்தட்ட 8 வருஷம் வந்து தொடர்ந்துச்சு. இதுல வந்து யாருமே வெற்றி பெற்றாங்கன்னு தெரியல. அப்புறம் வந்து ஐநாவுடைய தலையீட்டுல அமைதி ஒப்பந்தத்துல வந்து 2 நாடுகளுமே வந்து அவங்கவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. அதாவது இல்ல வெற்றி தோல்வின்ட்டு இல்ல, அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க.